ஹே எவ்ரி ஒன், மஷ்ரூம் பன்னீரை வச்சு சிம்பிளாக சேம் டைம் செம்ம ஃபில்லிங்காக ஒரு ஆம்லெட் பண்ணலாமா? இதுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே மஷ்ரூம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஃபைனலாக தக்காளி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சூடாக முட்டையில் சேர்க்கக்கூடாது, ஸோ இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது கூட ப்ரக்கோலி, ட்ரை கலர் கேப்சிகம் எல்லாம் சேர்த்து நம்ம ஆம்லெட்டில் போட்டாலும் டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற மிக்சர், கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துக்கோங்க. தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு பட்டர் போட்டுட்டு இது ஆம்லெட்டை ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு திருப்பி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செம ஹெல்த்தியான ரெசிபி இது. தேங்க்யூ.